வணக்கம் தல. ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வீடியோ போட்டு ஒரு வாரம் கிட்ட ஆகுது. லாஸ்ட்டாக கமல்ஹாசன் சீரீஸோடு நிறுத்துது. அடுத்து அஜித் சாரோட சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி எதுக்கு நான் இத்தனை நாளாக வீடியோ போடல அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா சொல்கிறேன். எஸ், நம்ம நரிக்கூட்டம் அப்படின்ட்டு ஒரு கேங் இருக்கு. என்னோட விளாக்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதில் வந்துட்டு ஒரு 4 பேர் இருக்காங்களா. அந்த 4 பேரில் ஒருத்தனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு. அண்ட் அதில் வந்து இவன் ஆல்மோஸ்ட் ரிகவர் ஆகிட்டான். அண்ட் ஹோப் இன்னும் சீக்கிரமாகவே ரிகவர் ஆவாங்க அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் ரிகவர் ஆகிட்டான். பட் இன்னும் கொஞ்சம் டைம் தேவை அவனுக்கு. அண்ட் இதோட மைண்ட் செட்லேயே நான் இது ஆக்சுவலாக மதர்ஸ் டே அன்னைக்கு ஆனதுன்னு நினைக்கிறேன். 12th அன்னைக்கு ஆச்சு. அண்ட் அன்னைக்குலேருந்து கரெக்டான எனக்கான டைம் கொடுக்கல. அண்டு ஹாஸ்பிட்டல், வீடு, இந்த மாதிரியே தெரிஞ்சு எனக்கு யூடியூப் அப்படின்ற ஒரு சாப்டர் என்னோட லைஃப்ல இருக்குன்றதே மறந்துட்டேன். அண்ட் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா, இன்னைக்கு 18th of May இல்லை ஜூன், ஜூன் 18th. இன்னைக்கு வந்துட்டு என்ன ஸ்பெஷல்னா, இன்னைக்கு டேட்டே ஸ்பெஷல் தான். லைக்வைஸ் இன்னைக்கு வந்துட்டு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு வீடியோ பண்ணவே மனசு இல்லைங்க. ஏன்னா இந்த பிரச்சனையை பற்றி பேசினா அந்த பிரச்சனை பண்ணுறாங்க, அந்த பிரச்சனையை பற்றி பேசினா இந்த பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த பிரச்சனை பற்றி பேசினா இந்த பிரச்சனை. எந்த பிரச்சனையை பற்றிங்க பேசுறது? லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. இதை பார்த்தா அதை பார்க்க முடியல, அதை பார்த்தா இன்னொன்று பார்க்க முடியல. இந்த மாதிரி ரொம்பவே குழம்பி போன ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன் நான். அண்ட் இதுக்கு நடுவில் வந்துட்டு சீரீஸ் ஒன்று ஆரம்பித்தா அது ஏதோ ஓரளவுக்கு நல்லா பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கடுத்து பேக்ட்ராப்ஸ் எல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. நான் கொஞ்சம் தான் சொல்கிறேன், என்னோட வீடியோஸில் கொஞ்சம் தான் சொல்கிறேன். அதுக்கு பின்னாடி நிறையா நடக்குது. அண்ட் நான் இன்னைக்கு இந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஒருத்தரை பற்றி பேச போகிறேன். என்னத்துக்கு இவரை பற்றி பேசணும் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, எனக்கு லிட்டரலாக இவரை பிடிக்கலைங்க. இப்போது பிஹைண்ட் த சீன்ஸ் ஆகட்டும், அவர் கேமராலாம் மட்டும் இப்படி நடந்துக்கிறாரா, இல்லை கேமராக்கு வெளியே எப்படி நடந்துக்கிறாரா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. எனக்கு லிட்டரலாக பிடிக்கல அவரை. சம் பாடி ஷேமிங் பண்ணுறதாகட்டும், ஒரு மாதிரி ரொம்பவே நெகட்டிவான இதாக பேசுறதாகட்டும். ஓகே, ஃபேன் நீ ஒரு ஃபேன், எல்லாருமே இருக்காங்க. இப்போ விராட் கோலிக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க, தோனிக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும், ஜடேஜாக்கு செப்பரேட் ஃபேன் பேஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தாலும் நீ ஒருத்த மட்டும்தான் இப்படி கதற. நான் ஒரு தோனி ஃபேன், எனக்கு வந்துட்டு இதுதான் நடக்கணும், இந்த தோனி தான் ஆடணும். அப்புறம் ஏன்பா மற்ற பிளேயர்ஸு, நீ தோனியவே விளையாட வச்சிடலாமே, அவரே பாலிங் போட சொல்லு, அவரே ஃபீல்டிங் பண்ண சொல்லு. ஏன் ஒரு தோனி ஃபேனே எப்படி பேச வைக்கிறியடா? வெக்கமா இல்லை உனக்கு? இது வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ தளபதி அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் கிளம்பி வருவான், எங்க தலை தாண்டா கெத்து, எங்க தளபதி தாண்டா கெத்து அப்படின்ற மாதிரி கிளம்பி வருவான். இது அங்கே எண்டாகி இப்போ அங்கே இன்னும் எண்டாகல, ஏதோ ஓரளவுக்கு இப்போ போன மாதம் கூட ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அங்கே இந்த மாதிரி எல்லா விஷயம் நடந்து இப்போ அப்படியே ஸ்போர்ட்ஸுக்குள்ளே திணிக்கிறானுங்க. இந்த மாதிரி சில ஆட்கள்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபேன் வார் அப்படின்றதே ரொம்ப பெருசா வெடிக்குது. அண்ட் இதுல நான் நிறைய நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, அவர் வந்துட்டு ரொம்பவே தெனாவட்டா பேசுறாரு. இந்த மாதிரி ஆர்சிபி ஃபேன் எல்லாம் நீ வந்துட்டு முன்னாடி பேசவே கூடாது, நிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி. இதுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று நான் சொல்றேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிபி ஈவெண்ட், அப்போ வந்துட்டு ஓப்பன் ஈவெண்ட் சம்திங், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்கும். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, கிரிக்கெட் நாலேஜ் கம்மி தான். நான் ஃபர்ஸ்டே ஒத்துக்கிறேன்ப்பா, எனக்கு ஐபிஎல் விட்டா வர எந்த கர்மமும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்கு, எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ எப்படி தமிழில் வந்துட்டு ஹிப்ஹாப் ஆதி இந்த மாதிரி எல்லாம் சில சிங்கர்ஸ் இருக்கிறாங்க, அந்த மாதிரி கன்னடாவில் வந்துட்டு சந்தன் செட்டி அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ எனக்கு வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சந்தன் செட்டி அப்படின்ற ஒரு சிங்கர் இருக்காருலடா, அவர் வந்துட்டு இங்கே கான்சர்ட் மாதிரி ஒன்று நடத்துறாரு சர்ச் ஸ்ட்ரீட்ல, வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க. எனக்கு 0 நாலேஜ், அங்கே என்ன நடக்க போகுதுன்னு எதுவுமே தெரியாது. ஏதோ பிளைண்டா நம்பின்னு போறேன், என் ஃப்ரெண்டுப்பா கூப்பிடுறானே அப்படின்ற மாதிரி போறேன். அண்ட் போற வழியில தான் தெரியுது எனக்கு, இந்த மாதிரி வந்துட்டு சர்ச் ஸ்ட்ரீட்ல நடக்குது, இந்த மாதிரி 3 மணிக்கு வர போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம். சரின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸும் யாரோ புதுசாலாம் வந்திருந்தாங்க. ஓகே, எல்லார்கிட்டையும் பேசிட்டு போயாச்சு. அண்ட் வந்தவனுங்க எல்லாருமே நார்மலா தான் இருந்தாங்க. அன்டில் ஐ ரீச் த பஸ் ஸ்டாப். அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி இப்படி கொஞ்சம் மூவ் பண்றேன், ஒரு 2-3 ஆர்சிபி ஜெர்சிஸ் தெரிஞ்சிச்சு.
என்னடா இன்னும் ஐபிஎல்லே ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ள ஜெர்சி போட்டு ஊத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அப்படியே கொஞ்சம் மூவ் ஆனானா அந்த 2 நாள் ஆச்சு, 4 8 ஆச்சு, இந்த மாதிரி அப்படியே கூட்டிக்கிட்டே போகுது. எனக்கு ஒரு நிமிஷம் அல்ல, என்னடா இது எங்கேயோ கூட்டின்னு வந்து முத்த போறாங்களோ என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பேசிக்கா நான் எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ அந்த ஒரு இடத்துல வந்துட்டு இப்போ ஃபுல் ஆஃப் ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா நான் சர்வை பண்ண முடியும். நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல, நான் வந்துட்டு சர்வை பண்ண முடியும். எனக்கு வந்துட்டு பயம்ன்ற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருந்தேன். என்னடா நடக்குதுங்க, எதுக்கு இப்படி இருக்காங்கன்ட்டு. அப்புறம் தான் முன்னாடி போய் பார்த்தா ஒரு பெரிய பேனர். அந்த நான் என்னோட vlogல கூட காமிச்சிருப்பேன். சர்ச் கிட்ட போனப்போ அங்கே வந்துட்டு ஒரு ஆர்சிபியோட ஒரு செப்பரேட்டான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படின்ட்டு ஒரு செப்பரேட்டான பெரிய மால் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது கிட்ட தான் ஒரு பெரிய பேனர் மாதிரி சம் அன்பாக்சிங் ஈவெண்ட் நடந்துருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல தான் எனக்கு தெரியும், ஓகே இத்தனை பேர் என்ன பிளான் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த குரூப்லயே நான் மட்டும்தான் சிஎஸ்கே ஃபேன். இப்படி போறோம், அங்க வந்துட்டு இப்போ அந்த அவர் அங்க பாடின்னு இருக்காரு, இங்க எல்லாம் நின்றுன்னு இருக்காங்க. நான் கொஞ்சம் மேல ஸ்டெப்ல வந்துட்டு என் ஃப்ரெண்டு நின்று தான் நான் கூப்பிட்டுட்டு டே கொஞ்சம் வழி விடுறான், நானும் நின்னுக்கிறேன் அப்படின்றான். அவன் கத்துறான், நீ சிஎஸ்கே ஃபேன் தானே அப்படின்னு கத்துறான். எனக்கு இல்ல, அப்படியே சுத்தி ஒரு கூட்டம் என்னையே பாக்குது. ஒரு மாதிரி மயான அமைதியில இருந்தேன். நான் அங்க இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் நான் வாயே திறக்கலையே. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீ மட்டும் நீ சொல்றல இங்க வந்து பேச சொல்லு, கேமரா முன்னாடி என் கிட்ட வந்து பேச சொல்லு, என் கிட்ட வந்து பேச சொல்லு அப்படின்ட்டு. சின்னசாமி ஸ்டேடியம்ல இப்போ இன்னைக்கு மேட்ச் இருக்கு. எப்படி இருந்தாலும் இப்போ 2 டீமும் எப்படி இருந்தாலும் ஃபைனல்ஸ் ஆட போகும். 2 டீமும் ஃபைனல்ஸ் ஆட முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. இன்கேஸ் நீ இன்னைக்கு சின்னசாமிக்கு வந்திருந்தனா என்ன நடக்கும் அப்படின்ட்டு நான் இப்போ சொன்ன ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரியிலே உனக்கு புரியும். அது எப்படி இருந்தாலும் நீ இந்த வீடியோ நீ பார்க்க மாட்டேன், ஆனா நீ பெரிய செலிபிரிட்டி ஆயிட்ட. என்ன இவனுங்கெல்லாம் எப்படிதான் செலிபிரிட்டி ஆகுறானுங்கன்னே தெரியலங்க. ரைட்டா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லூசுத்தனமா ஏதோ ஒரு தற்கொலை மாதிரி பேசுறானுங்க. அங்க இருந்து அப்படியே தூக்கி ஏதோ எங்கேயோ பேசினாங்களோ அப்படியே தூக்கின்னு வந்து உட்கார வச்சிட்டாங்களா இன்டர்வியூல. அது என்னத்துக்கு தான் இவனுங்களெல்லாம் இன்டர்வியூ எடுத்து அவங்கள ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சில் இவங்க ட்ரீட் பண்றாங்கன்ட்டு எனக்கு ஒரு கர்மமும் புரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனையோ பேரு ஸ்போர்ட்ஸ்ல விளையாடி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எங்கெங்கயோ இங்க இருந்து ஒலிம்பிக்கு ஏதேதோ சாதனை பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்டர்வியூல வராங்க. எங்க இந்த நியூஸ் பேப்பர்ல ஏதோ லாஸ்ட் ஒரு 2 இடத்துல வர மாதிரி தான் வராங்க. பட் இவங்க மட்டும் ஒரு மாதிரி மாசம் இப்படி ஒருத்தன் புதுசா கிளம்பிடுறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு லிட்டரலா. இவனுங்க கையில எல்லாம் இப்போ சொசைட்டி எப்படி போகுது அப்படின்னு தெரியல. எனக்கு இன்னொன்னு பர்சனலா தோணுதுன்னா, இப்போ நான் ஒரு ரிவைண்ட் அப்படின்ற ஒரு சீரீஸ் பண்ணின்னு இருக்கிறதுனால ஐபிஎல் இந்த ஐபிஎல் வந்துட்டு இவ்வளோ இப்போ இன்னைக்கு வந்துட்டு மேட்ச் இருக்கும்னு அந்த மேட்சுக்கு எந்த அளவுக்கு ஹைப் இருக்குன்னா, எனக்கு காலையில கூகுள் மேப்ஸ்ல வந்து நோட்டிபிகேஷன் அனுப்புறான். இந்த மாதிரி இன்னைக்கு ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே மேட்ச் இருக்கு, எதுக்கும் நீங்க எங்க போறதுனாலும் ஒரு வாட்டி கூகுள் மேப்பை செக் பண்ணிட்டே போங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் தரும். நான் ஏன்டா நடு சாமத்துக்கு சுடுகாட்டுக்கு போகணும், அந்த பக்கம் நான் ஏன் போக போறேன். இன்கேஸ் நான் போகணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம கையில அவ்வளோ எல்லாம் டப்பு கிடையாது. இங்க வந்துட்டு அங்க பிளாட் கொடுத்ததும் புக் பண்ணலாம் அப்படின்னு போனாலும் புக் ஆகுறது சான்சஸ் இல்லை. எப்படி இருந்தாலும் கிளிச் ஆயிடும். இல்ல அவனுங்க வந்துட்டு ஆல்ரெடி அங்க பாதி அவனுக்கோ வித்துட்டு நம்மளுக்கு ஒரு அந்த ரேட்டு இந்த ரேட்டுக்குன்னு கொடுப்பாங்க. அப்படியே நான் அவ்வளோலாம் காசு கொடுத்தும் போய் ஸ்டேடியம்ல பார்த்தாலும் எனக்கு அங்க இருக்கிற அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு தெரிவாங்கன்னு கூட தெரியாது. எனக்கு இப்போ கூட சொல்றேன், சில பிளேயர்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிடும், ஓ இவங்க இந்த பிளேயர்ப்பா அப்படின்னு. மற்ற பிளேயர் எல்லாம் ஜெர்சி பார்த்து தான் நான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த ஐபிஎலுக்குன்ட்டு ஒரு கிரேஸ் இருக்கு, அந்த ஐபிஎலுக்குன்னு ஒரு ஹைப் இருக்கு. அந்த ஹைப்பை வந்துட்டு இந்த மாதிரி சில பேர் வந்துட்டு ரொம்பவே டீக்ரேட் பண்ணி சிஎஸ்கே ஃபேனு தலையை தான் அட்மையர் பண்றாங்க சீரியஸா. பட் ஈவன் அந்த ஃபேனுக்கு கூட இந்த பையனை பார்த்தா கடுப்பாகுது, இந்த பையனை பார்த்து கடுப்பாகுது, தோனி மேல வெறுப்பும் ஆகுது. ஸோ இது வேணாம் அப்படின்னு தான் சொல்றேன் நான். இப்போ நீ அவங்க கிட்ட கரெக்டா இருக்கனா, அவங்க உங்ககிட்ட கரெக்டா இருப்பாங்க. நீ வந்துட்டு ஏதோ பேசணும், ஃபேமஸ் ஆகணும். நான் இப்போ கூட சொல்றேன், நீ ஃபேமஸ் ஆகணும் தான் பேசுற. இப்போ எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல கிளிக் ஆயிடுவாங்க. ஸோ அந்த கிளிக்கான இடத்துல இருந்து அவங்களுக்கு எப்படி புஷ் மூவ் ஆகணும்ன்றது தெரியாது. நம்மளுக்கு இந்த ஃபேம் கிடைச்சிருச்சு, நம்ம கொஞ்சம் லிட்டரலா இதாயிடலாம் அப்படின்ட்டு. அந்த பையன் வந்துட்டு இன்டர்வியூல அவன் இன்ஸ்டாகிராம் ஐடியை ப்ரமோட் பண்ணிட்டு, நான் போன வீடியோல வந்துட்டு தெரியாம இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துட்டேன் அப்படின்றான்.
என்ன ரங்கா நியாயமா இது? இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கிடைச்சா அவன் வந்து என்ன பண்ண போறான்? எப்படி இருந்தாலும் சில பேர் வந்துட்டு இவன் ஏதோ லூசுத்தனமா பண்றான்ப்பா அப்படின்னு ஃபாலோ பண்ண போறாங்க. சில பேர் உன்னை திட்டத்துக்குன்னு வந்து மெசேஜ் பண்ண போறாங்க. இதனால வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த ஃபீடில் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி தான் எடுத்து காட்ட போகுது. லிட்டரலா எவ்வளவு நிமிஷம் பேசணும்னு தெரியல. இந்த முடி வேற ஹேர் ஸ்டைல் வேற கரெக்டாக உட்கார மாட்டேன்றது. கொஞ்சம் லாங் ஹேர் விடுற வரைக்கும் இதை எப்படியே கவர் அப் பண்ணலான் இருக்கேன். நாளைக்கு இல்லைன்னா 20th இருந்து நம்ம தலை ஓகே ஏகேயோட ரிவைண்ட் சீரீஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்து யார் அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு உட்காந்து யோசிப்போம். அண்ட் தட்ஸ் த வீடியோ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன்கி. பாய்.